ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வர சீரியல் தான் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் சீரியலுக்கு இப்போது புதுசாக ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்காங்க. யார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி எந்த சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்கதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வர சீரியல் தான் வானத்தை போல. வானத்தை போல சீரியலில் பொன்னி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு வந்தவங்க தான் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலுக்கு இப்போது ஐஸ்வர்யான்ற கேரக்டரை நடிக்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க பல சீரியல்களில் பார்த்தீங்கன்னா வில்லியாவும் சப்போர்ட்டிவ் ரோலாகவும் நடிச்சிருக்காங்க. இவங்க இப்போது நம்ம கார்த்திகை தீபம் சீரியலுக்கு ஐஸ்வர்யான்ற கேரக்டர் நடிக்க வந்திருக்காங்க. அப்போது இவங்க நடிக்க வந்திருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்த அந்த ஐஸ்வர்யான்ற கேரக்டர் எங்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெலுங்குல நடிக்கிறதுக்காக வேறு அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் இப்போது ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களால இந்த கார்த்திகை தீபம் சீரியலில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதனால அவங்க சீரியலை விட்டு விலக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கா இல்லை இனிமேல் இந்த சீரியலுக்கு வரமாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இப்போதைக்கு அந்த நம்ம கார்த்திகை தீபம் சீரியலை விட்டு அவங்க ஸ்டாப் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக இனிமேல் இந்த சன் டிவியில் ஆக்ட் பண்ண பொன்னியின் கேரக்டர் வானத்தை போல சீரியல் ஆக்ட் பண்ணவங்க தான் இனிமேல் நம்ம ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலுக்கு ஐஸ்வர்யான்ற கேரக்டர் நடிக்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க நிறைய சீரியல்களில் வில்லி கேரக்டர் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிவ் ரோலும் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.